குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள். சரி, குல தெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம்? ஜோதிடத்தில் லக்கினத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இதை வைத்துதான் ஒருவரின் தந்தை வழிபாட்டினார். தாய்மாமன், புத்திர பாக்கியம், கர்மவினை, புகழ், இப்பிறவியில் அனுபவிக்கப் போகும் நன்மைகள் என அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தை வைத்து ஓரளவு நம்முடைய குல தெய்வத்தை அறியலாம். இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேலும் அது நில ராசியில் ரிஷபம், கன்னி, மகரம் உள்ளதா, நீர் ராசியில் கடகம், விருச்சிகம், மீனம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம். நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் குலதெய்வம் இருக்கும். நில ராசியில் வந்தால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும். நெருப்பு ராசியில் மேஷம், சிம்மம், தனுசு நின்றால் அவர்களின் குலதெய்வம் மலை மேல் இருக்கும். இவ்வாறு குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு பிறப்பிலே குலதெய்வ தோஷம் இருக்கும். இதை பூர்வ புண்ணிய தோஷம் என்பார்கள். அதாவது 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தாலும், லக்கினத்திற்கு தீய கிரகங்கள் இருந்தாலும் அது குலதெய்வ தோஷத்தை கொடுக்கும். மேலும் இது புத்திர தோஷத்தையும் கொடுக்கும். 5ஆம் இடம் என்பது நம்முடைய முற்பிறவியை குறிக்கக்கூடிய இடம். யார் ஒருவர் இப்பிறவியில் தாய் தந்தையருக்கு உரிய மரியாதை அளிக்காமல் அவர்களை மனம் நோக செய்தாலும், அதேபோல் குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் மறுபிறவியில் அவர்கள் குலதெய்வ தோஷத்துடன் பிறப்பார்கள். இதுதான் புத்திர தோஷத்தையும் கொடுக்கும். அதாவது போன பிறவியில் செய்யும் கர்ம வினைகளே நமக்கு வரக்கூடிய தோஷங்கள். இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் இருப்பவர்கள் கண்டிப்பாக தனக்குரிய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும்.